அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். சரி, எல்லாருக்கும் ஒருவேளை இந்த பாட்டு புதிய பாட்டாக இருந்தாலும் இந்த பாட்டை நம்ம படிச்சுட்டு கண்ணை திறந்தே படிக்கலாம். போடலாமா தம்பி? ஸ்லைடு போடலாமா? இதில் 2வது லைன் போடுறீங்களா? வழி நடத்தும் அக்கினி. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா? தம்பி சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி உட்கார்ந்துட்டே படிங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி, அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அன்பு அக்கினி. அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அன்பு அக்கினி, சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுத்தரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும். எல்லாரும் சேர்ந்து அக்கினி. ஆமென். அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, ஆமென், என் இதயம் தியானம் செய்கையில். ஆண்டவரே, அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாள் எங்களோடு கூட பேசுங்க. அடிமை சுற்றத்தை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜன வார்த்தைகளை கொடுங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் பாட்டு படிச்சீங்க? என் மீது அன்பு கூர்ந்து, சாரி மன்னிக்கும், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. அந்த பாட்டு படிச்சீங்களா? பக்கத்தை கை பிடிங்களேன். பிரதர், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நீங்க தான். சரியா சொல்ல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நீங்க தான் தேவனுடைய அன்பு. நல்லா சொல்லுங்க, தேவனிடத்தில் அன்பு, தேவனுடைய அன்பு. ரெஃபரன்ஸ் கேட்கலாம். பிரதர், என்ன அன்புங்க அன்புங்க? வசனம் இருக்கு, வாலவைதின் குமாரர் பலவான் யாரு? என்னுடைய பலவான் அவர். அல்லேலூயா. சபைக்கு பலவான் அவர். அல்லேலூயா. நீங்க அன்பு கூறினா பலவானுடைய அம்பு யார் தான்? நான் தான், நீங்க தான், நம்ம தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டோட்ட ஸ்பெண்ட் பண்றோம் டைம்? எத்தனை பேர் ஸ்பெண்ட் பண்றீங்க டைம்? எவ்வளவோ மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றவங்கெல்லாம் தயவு செய்து கையை உயர்த்த வேண்டாம். பார்த்தாலே தெரியுது. எப்படின்னா, உங்க வீட்டில் வந்து நான் பார்த்தேன், ஓரளவு கணிக்கலாம். அந்த அளவு கூட கணிக்கலைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா
நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை அவங்கள அடிச்ச மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி உங்களையே அடிக்கிற மாதிரி இருக்கலாம். சோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கட்டாயமா உங்களை சென்ட் பண்ணிடுவாரு. ஸ்பெண்ட் பண்ணாம சென்ட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. எப்படி நம்ம சம்பாதிச்சாதான் ஊருக்கு என்ன பண்ணுவோம், பணத்தை அனுப்ப. அப்போ எப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேர்வை விழுந்து, இல்லாட்டி வேர்வை இல்லாமல் ஏசியில் உட்காந்து நீங்கள் நேரத்தை கொடுத்து மணிக்கணக்காக நேரத்தை கொடுத்தாதான் அவன் கையில் நம்மகிட்ட என்னத்தை கொடுக்கான், சம்பாத்தியத்தை கொடுக்குறான். அப்போ நம்ம நேரத்தை கொடுத்து உழைப்பை கொடுக்குறோம், நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியத்தை யார் கொடுக்கா? அப்போ ஸ்பெண்ட், அதான் நம்ம தேவ சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ண, நம்ம ஆண்டவரை என்ன பயன்படுத்துங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். ஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன கிடையாது. பி எடுத்துனுங்க, சென்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? எலும்பை பற்றி பார்த்தோம்ல. சரி, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீவைண்ட் மட்டும் பண்ணுறேன் உங்களுக்கு. போன வாரம் யாரெல்லாம் வரல நீங்கள்? ஆமாம், டேவிட், மேக்ஸு, சரி மன்னிக்கும், அப்புறம் எட்வின்னு, டேவிட் வரல. ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? எலும்புல பற்றி பார்த்தோம். எலும்புக்கு என்ன சொல்லணும், என்னெல்லாம் கொடுப்பாங்க? ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல பால் கொடுப்பாங்க. பாலை குடிச்சிட்டு அப்படியே இருந்தால் தவழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சாப்பாடு சாப்பிட்டா தான் கால் ஊன்றி நீக்க முடியல, நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். அப்போ வளருவதற்கு நமக்கு என்ன தேவை? சத்தான உணவு தேவை. இல்லையா? வளருவதற்கும் உணவு தேவை, சத்தான உணவு தேவை. வளர்ந்த பிற்பாடும் சத்தான உணவு தேவை. இல்லையா? சில பேர் வளர்ற வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. அவனை வச்சு பிரயோஜனம் இருக்குமா? அவ்வளோதான், முடிஞ்சுது. அல்லேலூயா. அப்போ வளர்வதற்கும் சாப்பாடு தேவை, வளர்ந்ததுக்கு அப்புறமும் கண்ணை மூடு வரைக்கும் சாப்பாடு தேவை. அல்லேலூயா. சில ஏஜுக்கு அப்புறம் தான் சில பேர் சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அஞ்சப்பேர் மறக்கவே முடியாதுல்ல. அஞ்சப்பேருக்கு போயிட்டு சூப்பையும் ஜூஸையும் குடிச்சு வந்தா என்ன போல பரிதவிக்கப்படுத்தவன் யாருமே கிடையாது. அப்போ அஞ்சப்பேருக்கு போனால் நல்ல ஃபுல் கட்டணும். அதே மாதிரி அந்த பைபிளில் எல்லாமே இருக்கு. நம்ம தான் போய் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லேலூயா. அதில் சால்ட்டு இருக்குது, வாட்டர் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார்ல, சால்ட்டை சாப்பிட்டா வாட்டர் குடிக்காமல் வெளில வர முடியாது. சால்ட்டு எங்கே தான் இருக்குது? உள்ளே கிடக்கு. வாட்டரும் உள்ளே கிடக்கு. உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் உள்ளே இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு? உள்ளே எழுதி கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்போ நம்ம போன வாரம் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடித்தேன். என்ன முடித்தோம்? வெப்பம் இல்லைன்னா பிடிச்சாங்க பாயிண்ட். வெப்பம், ஆண்டவருடைய வெப்பம், சூடு, வெப்பம் இல்லைன்னா நீங்கள் நானும் வெப்பனா ஆக முடியாது. அல்லேலூயா. அப்போ எலிசா தேவனை, அந்த எலியாவை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறான். சரி, இப்போ நம்ம அந்த டாபிக் வரலாம். இப்போ எலிசா கிட்ட சொல்கிறான், அவன் கேட்குறான், உனக்கு என்ன பண்ண செய்யணும் அப்படின்னு கேட்குறான். எலிசா என்ன சொன்னார்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியல. என்ன சொன்னார் எலிசா? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் 2 மடங்கு வேணும் அப்படின்னார். அப்போ நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னைய பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிராவல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. எலியாவுக்கு வந்து டிராவல் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளால சாப்பாடு சாப்பிடாம எத்தனை நாள் நடந்தான்? 40 நாள் இரவு பகல். யாரு? ஏலியா வந்து நல்ல பிராக்டிஸ் இருக்கு, எனர்ஜியான ஆள். அவனுக்கு என்ன தெரியல, தேவ கிருபை தான். அல்லேலூயா. சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. அவன் ஒரு தனி மனுஷனா, சாப்பாத்தின் குமாரனாகிய ஏலியா. அல்லேலூயா. அவனுக்கு ஊர் பேர் போட்டு குமாரன் போட்டு, சாப்பாத்தின் குமாரனா ஏலியா. அப்போ அவனுக்கு வேற எந்த அட்ரஸ் இல்லை, கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறவன் சாப்பாத்தின் குமாரன். அல்லேலூயா. அவ்வளோதான் அட்ரஸ். ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்ல, ஒரு தெய்வீக கிருபை வல்லமை எல்லாம் இருந்திருக்கு. 40 நாள் நம்மளால நடந்து போறாரு. எங்க போனா நம்ம ஆளுக்கு நடக்குது புதுசு கிடையாது. ஆனா எலிசாவுக்கு புதுசா இல்லையா? எலிசா எப்பதான் வாரான், அது வரைக்கும் என்ன பண்ணிருப்பான்? அவன் மாடு மேய்ச்சா இல்லை, உழவன். அவன் நல்ல மாடு மேய்ச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உழவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நல்ல பருக்கையும் தண்ணி என்னது, சோத்துல தண்ணியை ஊற்றி நல்ல மிளகா, நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிற ஆளு. அப்போ நம்ம ஆளு நல்லா சாப்பிடக்கூடிய திடகாத்திரமான ஆள் தான். இவன் வந்துட்டான். யார் பின்னால? தெரிஞ்சோ தெரியாமலே அபிஷேகம் வச்சாச்சு. அல்லேலூயா. பின்னால போறான் ஏலியா, பின்னால எலிசா. சாமி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போடு. முதல்ல நம்மால் எங்க போனாரு? எலியாவோட டிராவல், அந்த ஜேர்னி. எலியா முதல்ல போறாரு. எலியா எங்க போனாரு? முதல்ல எங்கேருந்து எங்க போறாரு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்களேன். கில்கால்ல இருந்து பெத்தேல் எத்தனை கிலோமீட்டர் போனாரு? சரி, நம்மளுக்கு என்ன ஆசை? எப்படியாவது எனக்கு என்ன வேணும்?
ஆவியின் வரம் விட்டுறக்கூடாது இவனை அப்படின்ட்டு போறான். எத்தனை கிலோமீட்டர்? 12.87 கிலோமீட்டர் நடக்கிறார். யாரு? எலியாவுக்கு பழசு, ஆனா எலிசாவுக்கு அல்லேலூயா. அந்த காலத்துல செருப்புலாம் போட்டாங்கன்னா தெரியல. சரி, நடக்கும்போது நமக்கு என்ன நார்மலா நம்ம நடந்து போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? களைப்பு வரும்ல. முதல்ல என்ன தேவை? ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன போல நம்மளால எப்படி 40 நாள் சாப்பிடாம எங்க போனாலும் இரவும் போக நடக்கிறாள். நான் பின்னால வரேன். ரெண்டாவது எங்க பிளான் பண்ண? என்ன பிளான்? இருந்து எங்க? பெத்தேல இருந்து சோத்திரம். அது என்ன, எவ்வளவு கிலோமீட்டர்? சரி, அதுக்கப்புறம் எரிகோல் எங்க போறாரு? யோர் தான். இப்போ நம்மளால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எலியாவை ஓகே, எலிசாவை யோசிச்சு பாருங்க. அவன் என்ன பண்ணான்? உன் கூட வந்து குத்தமாயா இந்த நடக்க விடுத பாக்குறான். எலிசா பாக்குறான். அல்லேலூயா. எலிசா பாக்குறான். எலிசா அப்புறம் விடல. ஒரே ஒரு காரியம், நம்ம வண்டி ஓட்டி போறோம்ல, இங்க இருந்து துபாய் போறோம். எத்தனை பேர் வண்டியவே மாத்தும் பாப்பீங்க? அப்பப்போ நமக்கு அப்படியே பார்த்துட்டு சைடில் அடி பார்ப்போம். இந்த என்ன சொல்ல, ஷேக் சேதரோடலாம் போடும்போது சைடில் அப்படியே வண்டியா பில்டிங்ஸாக இருக்கும், அப்படி பார்த்துட்டே போவோம். வண்டியில் போனாலே கொஞ்சம் வந்து அங்கே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ரோட்டில் இருந்தாலும் அப்படி லைட்டாக அப்படி பார்த்துருவோம்ல. எலியாவும் எலிசாவும் போகிறாங்க. எலிசா நடந்து போகிறான், அவன் சைடில் எங்கேயாவது அவன் கண்ணு போயிருக்குமா? ஏன்னா இவன் என்ன சொன்னான்? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தா தான் கிடைக்கும். நீ எவ்வளோ தூரம் நடக்கிறேங்கிற மேட்ரு இல்லை. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களும் நான் ஆராதனைக்கு வருவது யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போகிறீர்கள். அல்லேலூயா. யோவான் சொன்னாலும், யோவான் சொன்னேன், யாரை பார்க்க நம்மளும் நீங்களும் நானும் எங்கே போகிறோம்? ஆலயத்துக்கு. யாரை பார்க்க போகிறோம்? அந்த பிரதர் என்ன ட்ரெஸ், இந்த பிரதர் என்ன ஷூ, அந்த பிரதர் என்ன கோட்டு போட்டு வர்றாரு, என்ன டை கட்டிட்டு வா. இல்லை 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 இல்லை, நான் பார்க்க வருவது ஆண்டவரை. அல்லேலூயா. ஏன்னா நான் சில பிரயாசம் எடுத்துகிட்டு வரேன். சில பேர் சில நைட்டு டியூட்டி பார்த்துட்டு காலைல வருவாங்க. சில பேர் சாப்பிடாம வருவாங்க. சில பேருக்கு பலவீனம் இருக்கும், அதோடு வருவாங்க. யாரை பார்க்க வராங்க? அல்லேலூயா. சில காரியத்தை தியாகம் பண்ணிட்டு தான் வரோம். அல்லேலூயா. சில காரியத்தை தியாகம் பண்ணிட்டு வந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளாமல் போனால் அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. இங்கே எத்தனை நம்மால் போறாரு? எரிகோலேருந்து யோர்தான். சரியா? யோர்தானுக்கு அப்புறம் இந்த அந்த கரைக்கு போகிறான். அதை நான் 2-3 இடத்துல பார்த்தேன். சில எனக்கு எக்ஸாக்டான அக்யூரேட்டான கிலோமீட்டர் எனக்கு கிடைக்கல, அதனால நான் விட்டுட்டேன், தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ எத்தனையும் கூட்டி பாருங்க, எவ்வளோ கிலோமீட்டர் வருது? 48.27 கிலோமீட்டர். நமக்கு டப்புன்னு இந்த மாதிரி சொன்னால் தெரியாது. அபுதாபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஷாபியா பஸ் ஸ்டேஷன் தெரியுங்களா? ஷாபியா பஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து அது வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளோ தெரியுமா? 29.7 கிலோமீட்டர். இங்கேருந்து அபுதாபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஷாபியா. இப்பவுமே நமக்கு கண்ணை கட்டுது இல்லையா? அபுதாபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஷாபியா பஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 29.7 கிலோமீட்டர். அதே இது அபுதாபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து பனியாஸ் கேம்ப் இருக்குல்ல, பனியாஸ் கேம்ப், அது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 41.7 கிலோமீட்டர். அப்போ நம்மளால் எங்கே நடந்திருக்காங்க? அபுதாபி பஸ் ஸ்டேஷன்லேருந்து பனியாஸையும் தாண்டி ஒரு 7 கிலோமீட்டர். அங்கே எங்க ஒரே நாள். எத்தனை நாள்? அங்கே பைபிள் ஏதாவது இன்னைக்கு போனா நாளைக்கு போனா அப்படி இருக்கா? இல்லை. எங்கேருந்து எங்கே போறாரு நம்மளு? கீழ்கலையா. அவன் அனுபவசாலி எலியா, டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம 40 நாள் நடந்தவனுக்கு இதெல்லாம் மேட்ரா? அல்லேலூயா. நம்மளால தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு நம்ம நேரத்துக்கு மேலே போயிடும். சரி நட. எலியாவுக்கு ஒரு இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, போயிடும். சரி போறதுக்கு முன்னால நடந்துருமே. அல்லேலூயா. ஆனால் எலிசாவை பாருங்க, எத்தனை நாள் நடக்கிறான்? அவன் கூட 48.27 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். இதுக்கு பேர் தான் தாகம். சொல்லுங்க. நீ காலைல பாச சொன்னார்ல, தாகம் இல்லைன்னா பக்கத்தில் கை பண்ணிங்க. தாகம் இல்லைன்னா உங்களை கொண்டு எந்த தாக்கமும் இருக்காது. தாக்கம் வேணும்னா தாகம் வேணும். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு தாகப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாக்கத்தை கர்த்தர் நம்ம கொண்டு ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் எலியா செஞ்சது 7 இல்லாட்டி 8, எலிசா செஞ்சது 16 இல்லாட்டி 14. அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா மூலியமா ஒரு தாக்கம் இருந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. அப்போ பைபிள்ல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது கூட இருந்தவங்கள விடாய்த்து போயிட்டாங்க அப்படின்றது இல்லை. சில பைபிளை பார்த்தீங்கன்னா விடாய்த்து போயிடுவாங்க. ஏன் விடாய் போகிறது? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. விடாய்த்து போனாலும் எலிசா விடாப்புடியா எலியாவை தொடர்ந்து எங்கே பண்ணிகிட்டே இருக்கிறான்? டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு, இப்போ எலியா இருக்கார்ல, ஒரு நாளைக்கு 40 நாள் நடந்தார்ல, ஒரு நாளைக்கு அவர் 1 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. கரெக்டாக நான் அதை 40 நாள் அவர் நடந்த தூரம் பார்த்தீங்கன்னா
1931 2317 கிலோமீட்டர் யார் நடந்தாலும்? எலியா. எத்தனை கிலோமீட்டர்? 1931 கிலோமீட்டர்ல இருந்து 2317 கிலோமீட்டர் வரைக்கும் 40 நாள் எலியா நடந்த தூரம். இதுல நான் 1931 கிலோமீட்டர் மட்டும் போடுறேன். அது டிவைடட் பை 40 போட்டு பாருங்க. யாரா மொபைல் எடுங்க. நான் சொன்னது 1931 இருந்து 2317 கிலோமீட்டர் எலியா நடந்திருக்கிறார். அதுல 1931 லீஸ்ட் மினிமம், அது டிவைட் பை 40 நாள். அப்படி போட்டீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வருது? வருதா? அப்போ ஒரு நாள் நம்மால் எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கான்? இதெல்லாம் சும்மா அங்கே ஜோடிச்சுங்கிற சொல்லலாம். எல்லாம் கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வரேன்ப்பா. சோத்திரம் போட்டான். வேணா நீங்களும் போய் பாருங்க, உங்களுக்கும் கிடைக்கும். ஓகே. அப்போ ஒரு நாள் எலியாவோட டெய்லி டிராவல் 48.27. அவனுக்கு பிரச்சனை இல்லை, 40 நாள் பிளான். அவனுக்கு பிராக்டிஸ் இருக்கு. ஆனால் எலிசாவுக்கு நோ பிராக்டிஸ். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு தாகம், எப்படியாவது இந்த ஆவியின் வரம் எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஆரம்பம் பண்ணியிருப்போம். எப்படி ஆரம்பிச்சிருப்போம்? 2 பேர் ஆரம்பிச்சாங்க. ரூத்து, இன்னொருத்த யாரு? ஒருபால். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில ஒரு விடாய்ப்பு. என்ன விடாய்ப்பு? எல்லாம் ஒன்னொன்னா போகுது. மாமனார் போனாரு, புருஷன் போறான், மச்சான் போறாரு, ஒரு விடாய்ப்பு. அல்லேலூயா. இப்ப விடாய்ச்சு போனாங்க, ஒரு பிளான் பண்றாங்க. சரி போலாம். எங்க போலாம்? பெத்லகேமுக்கு போயிடலாம். டிராவல் பண்ணது யாரு? 3 பேர். நகோமி அவ பிளான் ஃபிக்ஸ்டு, போய் தான் ஆகணும். ரூத்து ஒருபாலுக்கு ஆப்ஷன், அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இருந்ததும் நகோமி போயிட்டு இருக்கிறா, ரூத்து போறா, ஒருபாலும் போறா. ஒருபால் எங்க திரும்பினா? மோவாபுக்கு. ஆனா நடந்து பிரயாணத்தை ஆரம்பிச்சது யாரு? 3 பேர். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிங்க பிரதர். பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, ஆனா எங்க திரும்ப போறீங்க? மோவாபுக்கு திரும்ப போறீங்களா? பெத்லகேமுக்கு திரும்ப போறீங்களா? அல்லேலூயா. மோவாபுக்கு திரும்பினது யாரு? ஒருபா. பெத்லகேமுக்கு திரும்பினது யாரு? அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பழைய ஏற்பாட்டில் திரும்பி வராதவா சொல்லுங்களேன். எங்க வராதவா? மோவாபுக்கு. பழைய ஏற்பாட்டில் திரும்பி இப்படி சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் திரும்பி போகாத ரூத்து, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாரு. சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் மோவாபுக்கு திரும்பி போகாத ரூத்த புதிய ஏற்பாட்டுக்கு இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சி இழுத்து கூட்டு வந்து தரதன எங்க கொண்டு வந்து வச்சிட்டாரு? புதிய ஏற்பாட்டு அதிகாரத்தை தூக்கி வச்சார். இந்த ஒரு பாக்கியம் யாருக்கு இல்லை? ஒரு பாலுக்கு இல்லை. அல்லேலூயா. இப்ப நீங்க ஆரம்பம் ரொம்ப அமோகமா இருக்கும். அல்லேலூயா. முடிவு தான் ரொம்ப முக்கியம். முடிவு முக்கியம். அல்லேலூயா. நம்ம யாரையாவது இன்ஸ்பயர் பண்ணி இல்லாட்டி ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை செஞ்சு பார்த்து நம்ம வந்திருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கையில மகிமையா இருக்கணும். இப்ப எலிசா எடுத்துக்கொள்ள போறதுக்கு முன்னால எலியா கேட்கிறேன், உங்க இடத்துல ஆவின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். சரி, ஓகே. அப்போ எலிசா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எலிசா அநேக அற்புதங்களை செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? நம்மால் மரிச்சு போயிட்டார்ல. இப்ப மரிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த வசனத்தை போட்டு தம்பி 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் 13 இது வாசிங்களேன். கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணலாமா? இதை வாசிங்க யாராவது. 2 ராஜாக்கள் 13, 20, 21 வாசிங்க. வேகம் வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். தம்பி 2 ராஜாக்கள்மா. சரி, அதே இது கேத்தலிக் பைபிள்ல அந்த வசனம் எப்படி இருக்கு அதை யாராவது வாசிங்க. இந்த இதுல நான் அதை இது எடுத்தேன், உங்களுக்காக நான் காண்பிக்கிறேன். 21, 20, 21 வாசிங்க. இதன் பெண் எலிசா இறந்தார், அவரை அடக்கம் செய்தனர். அது அந்த இது அவரை அடக்கம் செஞ்சனர். ஒவ்வொரு இளவேநீர் காலத்திலும். இளவேநீர் காலம் சரியா?
இளநீ கிடையாது, இளவேநீர். சொல்லுங்க. இளவேனில். தப்பித்தவர் இளநீர் நினைச்சிடாங்க. இளவேநீர் காலம். மோவாபியர் கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினர் கண்டனர். ஏன்னா அதனால பிணத்தை போட்டுட்டு, எலிசாவின் கலரில் பிணத்தை போட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஓடும் போது இந்த பிணம் எலிசாவோட எலும்புல பட்டு என்ன பண்ணுச்சான்? உயிர் பெற்று எழுந்து நின்றான். அதே இது இதுல வாசிங்க. எலிசா, இது எதுல? NIV-ல. எலிசா died and was buried. Now Moabite riders used to enter the country everything. நான் மெயினான நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, once while some Israelites were burying, போடுப்பாது அது போட்டுருமா? Burying a man, suddenly they saw a band of riders, so they threw the man's body into Elisha's tomb. When the body touched Elisha, இல்ல ஒரு அந்த எந்த காலத்துல அப்படின்னு இருக்குமே, 20 வரை ஸ்ப்ரிங் சீசன், அந்த இது இதுல இல்லையோ? எலிஷா died and was buried. Now Moabite riders used to enter the country every spring. சோத்திரம். இளவேநீர் காலம் என்னது? ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங் என்னது? இளவேநீர் காலம். இளவேநீர் காலம்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? வசந்த காலம். அதாவது என்னன்னா, கோடை காலத்துக்கும், சொல்லுங்க, கோடை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம். நல்ல 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 பாடம் எடுக்கிறேன்னா சோத்திரம். நம்மளை சொல்லி கொடுப்பாங்களா சோசியல் சயின்ஸில்? அதாவது கோடை காலம்னா சம்மரு, குளிர்காலம்னா வின்டரு. கோடை காலத்துக்கும் இதை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வருது? லூக் வாமு. போன வாரம் நம்ம பார்த்தோமா? என்னது லூக் வாம்னா? என்னது? அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெது வெதுப்பா. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. என்னைக்கெல்லாம் நம்ம குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறோமோ, யூ ஹாவ் டு திங்க் தட் மோவாபியன் வந்துட்டு இருக்கிறான் கொள்ளையடிக்கும் படிக்கா. அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. என்னைக்கு? ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்காங்க பைபிளில்? மோவாபியன் வர்றது எந்த டைமில்? ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசன் என்ன? நம்ம ஒரு மாதிரி மிதப்பில் இருப்போம். யாரு? தாவீது இருந்தாமல் மிதப்பில். எல்லாம் அங்கே எங்கே போகிறாங்க? எல்லாம் வந்து எங்கே போகிறாங்கன்னா போருக்கு போகும்போது நம்மால் மிதப்பு. அதான் மிதப்புலேயே மிதப்பு வந்து எங்கே கொண்டு போயிடும்? கீழே கொண்டு போயிடும், அமுங்கிடுவான், முங்கிட்டான். அல்லேலூயா. மிதப்பு இருக்கும்போது தான் யார் வந்தா? மோவாபி. அந்த நேரத்தில் இந்த எலும்புல பட்ட ஒரு, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இவனை வந்து அடக்கம் பண்றவங்க மோவாப், அங்கேருந்து மோவாபியை பார்த்தோன்னே, ஏன்னா கொள்ளை கூட்டம். கொள்ளை கூட்டம் என்னது? நம்மளை அடிச்சு பிடிச்ச மட்டும் இருக்கலாம் வாங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் அடக்கம் பண்ண போறோம், டக்குன்னு ஒருத்தன் போட்டுட்டு இவனுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ போட்டு முடிச்சுட்டு நாயை பார்த்தாலே ஓடுறான் அவன், நம்ம அப்படி கூட்டமாக வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் அடக்கம் பண்ணப்பட்டவன், அடக்கம் பண்ண வந்தானே கீழே போட்டு ஓடுறான். பின்னால் திரும்பி பார்க்குறாங்க, அடக்கம் பண்ண போறோன்னு ஓடி வரான். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? இவன் மோவாபியனை பார்த்து ஓடின ஓட்டத்தை விட செத்து போனவன் எந்திரிச்சு ஓடி வரான் பார்த்தல, இதை பார்த்து தலை தெறிக்க இன்னும் கொஞ்சம் ஓடி இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா செத்து போனவனும் மோவாபியனை பார்த்துருப்பானா இல்லையா? அவன் எதுக்கு வரான்? கொள்ளையடிக்க வரான். இப்போ செத்து போனவனும் எந்திரிக்கான். செத்து போனவன் எந்திரிக்கிறதோடு மாத்திரம் இல்லை, இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எலிசா வார்த்தையை பற்றுவேன். ஆமேன். அல்லேலூயா. எங்க வரம் இருக்கும் அங்க வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. அதே போல எங்க வார்த்தை இருக்கும் அங்கேயும் வரம் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் எப்போதுமே நம்ம தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். இவனுடைய எலும்புக்குள்ள அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள இருந்த அந்த அக்கினி, இந்த அக்கினி ஸ்ப்ரிங் ஆனாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்ப்ரிங் சீசன் என்னத்தான்? வெது வெது, குளிர் குளிர். அல்லேலூயா. அதுல கூட நம்மளால உயிர்ப்பிச்சான். காலூண்டு எழுந்தான். எலும்புனது ஒரு மாத்திரம்ல ஓடையும் வச்சுட்டான். அல்லேலூயா. நீங்கள் நான் அப்படி இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி மாறணும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. வேகமா இன்னொரு செக்ஷன் நான் போக வாஞ்சிக்கிறேன். அதே போல இது யாரு? எலிசாவை பார்த்தோம். ஆமேன். இப்போ இந்த எலிசா யாரு? எது மேல வாஞ்சித்தான்? வரோம். அவனை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும்ல, 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க. அவன் கேட்கும் போது என்ன கேட்பான்? இங்க எவனாவது நல்லா இருக்குமே, டக்குன்னு நீங்க யாராவது எடுத்து வாசிப்பீங்கன்னு நினைச்சேன். சொல்லுவார்ல, 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க. இப்ப இங்க ஏதாவது ஆண்டோடைய தீர்க்கதரிசி எவனாவது இருக்கானா அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஒருத்தன் சொல்லுவான், ஒருத்தன் இருக்காயா. யாரையா? எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்த ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் என்னது? எலிசா. அப்போ கட்டாயமா அவங்ககிட்ட போகணும். அவங்ககிட்ட என்ன இருக்கான்? அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுவாரு?
கர்த்தருடைய வார்த்தை யார்கிட்ட இருக்கு? எலிசா கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பம் எப்படி அட்ரஸ் பண்ணப்பட்டான்? கையை நீட்டான், கைக்கு தண்ணி ஊத்துவான். யாரு? எலிசா. அவன் முடிவு எப்படி இருந்துச்சு? அவன் மரிச்சு போனாலும் ஒருத்தனை உயிர்ப்பிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு மகிமை. அல்லேலூயா. அப்போ அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? வார்த்தை. அப்போ வார்த்தை உள்ளவனை ராஜாக்கள் தேடி வந்தாங்க. அல்லேலூயா. சரி, எனக்கு வேகமா நான் ஒரு காரியத்தை நான் அப்படி டச் பண்ணி முடிக்கிறேன். எசேக்கியேல் எடுத்து படிங்க. எசேக்கியேல் 37 1:2 வாசிங்களேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 37. நடக்க பண்ணினார். ஓகே, 10 வாசிங்க பிரதர். 10. எனக்கு அல்லேலூயா. இப்ப முதல்ல பார்த்தோம் யாரு? ஒரு தீர்க்கனுடைய எலும்பு. அல்லேலூயா. யாரு? எலிசா. இங்க எலும்புகளுக்குள்ள ஒரு தீர்க்கன். அல்லேலூயா. முதல்லவன் யாரு? எலும்புல பட்ட ஒருத்தன் உயிரோடு எழும்பலாம். தீர்க்கதரிசியுடைய எலும்புல பட்ட அவன்கிட்ட வார்த்தை இருக்கு. ஜனங்கள் யாரை தேடி போனாங்க? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். எலிசா இருப்பான். எலிசாவை தேடி ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. யார் வந்தா? 3 ராஜாக்கள் வந்தாங்களா? ஓகே. ஒருத்தன், ஆண்டவனே என் மண் வெட்டி கோடாரி இங்க விழுந்துட்டு. எங்க விழுந்துச்சு? இங்க விழுந்துச்சு. யாரை தேடி வந்தான்? எலிசாவை தேடி வந்தான். ஒரு விதவை, ஐயா என் புருஷன் செத்து போயிட்டான், கடன் பட்டுட்டான். யாரை தேடி வந்தாங்க? எலிசா. நாகமான் யாரை தேடி வந்தான்? நல்ல கூட இருக்கிறீங்களா? எலிசா வார்த்தையை பெற்றவன். வார்த்தையை பெற்றவனை தேடி யார் வரா? அநேக ஜனங்கள் வராங்க. வந்தவனுக்கெல்லாம் இங்கே தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் இவங்கிட்ட என்ன இருந்துச்சு? முதல் வசனம் பார்த்தோம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க வீட்டுல போய். நேரம் இல்லை, நான் அப்படி ஃபாஸ்டா போறேன். எசேக்கியேல் 1:3 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் அவர் மேல வந்து அமர்ந்தது. எசேக்கியேல் 2:2 பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். எசேக்கியேல் 3:1 பார்த்தீங்கன்னா புஸ்தக சுருளை வாங்கி புசிக்க சொல்றார். அல்லேலூயா. எசேக்கியேல் 4:1 பார்த்தீங்கன்னா மனுபுத்திரன் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அல்லேலூயா. எசேக்கியேல் 5:1 பார்த்தீங்கன்னா அங்கேயும் மனுபுத்திரன் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. எசேக்கியேல் 6:1 கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகின்னு வசனம் இருக்கு. அல்லேலூயா. எசேக்கியேல் 7:1 பார்த்தீங்கன்னா அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி. அல்லேலூயா. எசேக்கியேல் 8:1 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் அங்க மேல வந்து. அல்லேலூயா. எத்தனை பேர் போர் அடிக்கி? அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. கர்த்தருடைய கரம் வந்து அமருது. ஆண்டவர் அவனை தூக்குறாரு, ஆவிக்குள்ளாக்குறாரு, அவன்கிட்ட பேசுறாரு. அங்க எலிசா வார்த்தையை பெற்ற எலிசாவை தேடி ஆட்கள் வந்தது. இங்க வார்த்தையை பெற்ற எசேக்கியேலை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டுக்கும் தேவையானதுதான் வார்த்தை. அல்லேலூயா. நீங்க காலையில் ஒரு பாட்டு படிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? சர்ச்சில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. அல்லேலூயா. அவன் யாரு? 4 பக்கம் நீ இடம் கொண்டு பெருகுவாய். யார் அவன்? ஆபிரகாம். நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் தானே. ஆண்டவர் சில வருஷங்களுக்கு முன்னால், சில நாட்களுக்கு முன்னால, வருஷமா மாசமா ஞாபகம் இல்லை, இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஆசை வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடந்துடணும். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. வாக்குத்தத்தம் கொடுத்தா அது நமக்கு ஆசீர்வாதம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், பிரதர், வாக்குத்தத்தம் கொடுத்தா அது எனக்கு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் வார்த்தை எனக்கு கொடுத்தா அது அனைவருக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்றவன், எசேக்கியேல் வார்த்தையை பெற்றவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க எசேக்கியேல் அங்க ஆபிரகாம் சொல்றாரு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நடந்து திரி, இந்த எல்லா திசைகள் இருக்கு போல உன்னை பெருக பண்ணுவேன். இங்க எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் பேசி அங்க சொல்லும் போது அங்க நடந்துச்சு என்ன காரியம்? எனக்கு வாசிங்க 9 வாசிங்க. போதும் பாஸ்டர். காற்று திசை 4 இருந்து
அங்க ஆபிரகாம்கிட்ட என்ன பேசினாரு? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாருக்கும் அதானே, எல்லாருக்கும் தேவை இருக்குதானே. அல்லேலூயா. இன்னொன்று காரியம் சொல்லட்டா, எசேக்கியேல் அப்படியே பேலஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவன் அவங்ககிட்ட பேசல. எசேக்கியேல் கேபார் நதி என்றல அவனையும் பாபிலோனுக்கு சிறை கைதியாக கொண்டு வரப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய கரம் அவன் மேலே வந்து இறங்குச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் ஒன்றும் பெரிய ராயல் ஃபேமிலியில் இருக்கும்போதோ இல்லாட்டி ரொம்ப ரொம்ப அருமையான நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும்போது ஆண்டு அந்த காரியத்தை செய்யலை. அவனும் ஒரு அடிமையாக இருக்கிறான். அவன் மேலே கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கே 4 திசையிலிருந்தும் கொலையுண்டு அவர்கள் உயிரடையும்படிக்கு எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் நான் சொன்னேன், வார்த்தையை பெற்றா அநேகருக்கு நீங்களானும் பிரயோஜனப்படுவோம். அல்லேலூயா. அங்கே எந்த கொஞ்சம் யோசிப்பாங்க. சில நேரத்தில் உண்மையை சொல்ல ஆண்டவருக்கு பொதுவாக சொல்கிறேன். நிறைய நேரத்தில் மெசேஜ் கொடுக்கும்போது போய் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை தான் தியானித்து வந்து சொல்லுவேன். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் சில நேரத்துக்கு போன வாரம் ஃபாஸ்டிங் பீரியடில் கூட நான் போன மாதம் சொன்ன காரியம் தான். சில காரியத்தை உணர்த்தப்பட்டேன், நானே வேண்டான்னு ஒமிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது தான் ஜெபத்துக்கு அது இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு தூண்டப்பட்டேன். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது நம்ம காங்கிரிகேஷனை பார்த்து சில காரியத்தை நம்ம ஒதுக்கிடுவோம். எசேக்கியேல் அப்படி ஒதுக்கலை. அல்லேலூயா. அப்படி அவன் மாத்திரம் ஒதுக்கி இருந்தா இங்கே ஒரு சேனை காலுண்டி நின்றுருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எலும்பை பார்க்குறான். ஆண்டவரே, இந்த எலும்பு கிட்ட நான் பேசவா? இவங்கிட்ட போய் நான் பேசவா? அல்லேலூயா. கேள்வி கேட்கல. ஆபிரகாம் தேவனோடு நடந்தவன், எசேக்கியேல் தேவனுக்காக நடந்தவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனோடு நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம். தேவனுக்காக நடந்தீங்கன்னா அநேக ஒரு கூட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த 2 அனுபவம் நமக்கு தேவை. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. டேனி அப்புறம் ஜெர்ஷன்லாம் இருக்கான், சின்ன தம்பிலாம் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. நினச்சிருந்தா அந்த பசங்களாம் வெளில போயிருந்துருக்கலாம்ல. கர்த்தர் நல்ல 2மே நமக்கு ஆண்டவரோடு நடக்கணும். அல்லேலூயா. 2வது ஆண்டவருக்காக நடக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிற காரியம், மரிச்சு போன இடத்துல நீங்கள் பக்கத்தில் கை பண்ணிங்களேன் பிரதர், மரிச்சு போன கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம போனாலும் சரி, நம்மளை தேடி மரிச்சவன் வந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம், இயேசு நாமத்தில் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு தான் வெளியில போகணும். அல்லேலூயா. 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 எலிசா மரித்து போய் கிடக்கிறான், அங்க மரிச்சு போனவன் வரான், அவன் என்ன பண்ணான்? உயிர்ப்பிக்கப்பட்டான். அல்லேலூயா. எசேக்கியேல் மரித்து போன உலர்ந்து போன எலும்புகளுக்கு மத்தியில் போறான், அங்க எசேக்கியேல் மூலமா கர்த்தர் என்ன பண்ணாரு? எலும்பு பண்ணார். அல்லேலூயா. எலும்பு இப்போ எலும்பிட்டு. அல்லேலூயா. அப்படி எங்க நம்ம போனாலும் ஒரு உயிர் மீட்சி, ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம், ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பணும். அல்லேலூயா. 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 அப்ப மரிச்சு போனோன்னு எழுப்புனதுனால எலியா பெரியாள், எலிசா பெரியாளா, இல்லாட்டி எசேக்கியேல் பெரியாளா? இல்ல. எலிசா பெரியாளா இருந்தா அவன் செத்துருக்கவே மாட்டானே. கரெக்ட் தானே? எலிசா அசாதாரணமானவன் கிடையாது, அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் தான் அசாதாரணமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா மாத்திரம் அசாதாரணமானவன் இருந்தா அவன் செத்துருக்கவே முடியும். அவன் வியாதிப்பட்டு மறிக்கிறான். வியாதிப்பட்டு மறிச்சனுடைய எலும்புல இருந்து ஒருத்தன் உயிர்ப்பிக்கப்படுறான். இதுல இருந்து தெரியுதா யார் பெரியவர்? ஊழியக்காரன் அல்ல, ஊழியக்காரனை ஏற்படுத்தின ஆண்டவர் தான் பெரியவர். அல்லேலூயா. ஊழியக்காரன் பெரியவன் அல்ல, ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் பெருசு. அல்லேலூயா. அபிஷேகம் ஊழியக்காரனுக்குடைய கிடையாது, அபிஷேகம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா மரிச்சாலும் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், எலிசாவை அடக்கம் பண்ணாங்க, அபிஷேகத்தை அடக்கம் பண்ண முடியுமா? அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு நாள் அடக்கம் பண்ண முடியாது, அது கடத்தப்பட வேண்டியது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களோட ஒத்த ஆவி உள்ள அடுத்த ஆளுக்கு கடத்தப்படணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மேல போயிட்டாரு, அங்க பரிசுத்த ஆவியே வந்தார். எங்க போச்சு? சீசர்களுக்குள்ள போச்சு. சீசர்கள் போனாங்க, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாங்க? கடத்தினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 2-3 நாளைக்கு முன்னால எனக்கு ஆண்டவர் அருமையா ஒரு வார்த்தையை போட்ட மனசுல. கர்த்தர் நல்லவர். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் எங்க சபையில பந்தி விசாரிக்கிறவன் கூட, தயவுசெய்து யார் தப்பா நினைக்காங்க, பந்தி விசாரிக்கிறது யாரெல்லாம்? சங்கர் பிரதரு, ராஜீவு, சார்லஸு, அப்பப்போ ராஜீவு, அப்போ வேற யாராவது ஸ்ரீதர், சிஜோனு எல்லாரும் இருக்கீங்க, தப்பா நினைக்க கூடாது. அப்போ ஆண்டவரே எங்க சபையில், ஆண்டு கொடுத்த வசனம், ஆண்டவரே எங்க சபையில
பந்தி விசாரிக்கிறவன் கூட பந்தயத்தை வெல்லும்படிக்க எங்க சபை ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை போல காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க சபை பந்தி விசாரிக்கிற யாரு? பந்தி விசாரிக்க எங்க இருப்பான்? வெளியில இருப்பான். அல்லேலூயா. பந்தி விசாரிக்கிறவன் கூட பந்தயத்தை வெல்றதோடு மாத்திரமல்ல, தேவனை அறியாதவன் பந்தயத்துக்குள்ள உள்ள வந்து அவன் ஓடணும். அல்லேலூயா. அப்படி ஓடினவன் சபையில ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? பந்தி விசாரிச்சவன் யாரு? சேவான் பந்தயத்தை வென்றானா இல்லையா? வென்றான். பந்தயத்தை வென்றவன் மூலியமா அடுத்தால ஒரு ஆளு உள்ள வந்தானா இல்லையா? ஓட்டத்தை ஓடினானா இல்லையா? அவன் தான் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன், இது முதல். அந்த வசனத்தை கட்டி இன்னைக்கு எத்தனை பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க? ஓடிட்டு இருக்கிறவர்கள் அநேகம், ஓடினவர்களும் அநேகம், ஓட போகிறவர்களும் அநேகம். அல்லேலூயா. அதுக்கு காரணம் பந்தி விசாரிப்புல இருந்த ஒருத்தன் ஜெயமாய் ஓடி முடிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏன் அப்படி மாறக்கூடாது? ஏன் மாறக்கூடாது? இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்னது போல தாகம் இருந்தா ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். இது ஏதோ வந்து போகிற கூடுகை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நிக்கிற, நானும் சொல்லிட்டே இருக்கேன் 14 வருஷம் ஆயிடுச்சு. இங்க ஒருவேளை இங்க நிப்போம், நாளைக்கு எங்க போன்னு தெரியல. எங்க போனாலும் தேவனுக்காய் எரிஞ்சு நின்று பிரகாசிக்கணும். அல்லேலூயா. சொல்லுவாங்களே சில பேர் சொல்லுவாங்க, நின்று அடிக்கணும், நின்று பிரகாசிக்கணும். மறைஞ்சாலும் நமக்கு ஒரு சில தடத்தை விட்டுட்டு போனோம். அல்லேலூயா. எலிசா விட்டுட்டு போனான், எசேக்கியேல் விட்டுட்டு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ எலிசாவினுடைய எலும்புகளுக்குள்ள அக்கினி, இங்க எசேக்கியேல் மூலமா அக்கினி. அல்லேலூயா. அப்ப எலிசாவின் எலும்புகளுக்குள்ள அக்கினி இருந்துச்சு, எசேக்கியேல் அனுப்பப்பட்டவன் மூலமா ஒரு அக்கினி. இது மூலமா கர்த்தர் கட்டாயமா ஒரு சேனை எழுப்புவார், அங்க ஒரு உயிர்மீச்சு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் நம்ம வந்து அந்த ஊழியக்காரர் மாதிரி ஆண்டவரை, இந்த ஊழியக்காரர் மாதிரி ஆண்டவரை, இவரை போல ஆண்டவர் எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு அழைப்பு வச்சிருக்காரு. அதில் நான் வளர்ந்து பெருகணும். நம்ம எல்லாத்துக்கும் மாதிரி யார் தான்? இயேசு கிறிஸ்து. எலிசா அற்புதம் பண்ணால பெரியவனும் கிடையாது, யோவான் அற்புதமே பண்ணாதவனால சிறியவனும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்கு? விசேஷித்த அப்போஸ்தலனாகிய யோவான். எத்தனை பேர் தெரியும்? வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாக எழுதுனது யாரு தான்? ஒரு ஆள் இப்படிதான் பிரியா, ஒரு ஆள் ஒரு ஊழியக்காரர். ஆண்டவரே, மூணு நாள் கூட்டம். சாம் ஜெபத்தர் ஐயா எத்தனை பேர் தெரியுமா? அவரோட மெசேஜ்ல நான் கேட்டேன். அவர் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் பல அற்புத அடையாளத்தை செஞ்சுட்டாருப்பா, 2 நாள் கூட்டம், நற்செய்தி பெருவிழா, ஆண்டவரே என்ன கொண்டு இன்னைக்கு நீங்க செஞ்சு ஆகணும், விட மாட்டேன் அவங்கள. அவர் எவ்வளவு பேர் சொல்ல கூப்பிட்டாரு, அற்புத அடையாளம் நடந்துச்சு, என்ன கொண்டு செய்யுங்க அப்படின்னு இவர் ஆண்டவர்கிட்ட போராடி இருக்காரு. தம்பிக்கு வா, பைபிள்ல யோவானை கொண்டு எங்கேயாவது அற்புதம் செஞ்சான்னு இருக்கா? இல்ல ஆண்டவரே, இல்லையே. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வேற. நீ உன்னுடைய கிருபையில பலப்படு, அதில் அநேக பேரை பலப்படுத்து. அல்லேலூயா. அவர் அது அந்த கண்ணு திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து அடி அடிச்சுட்டு போனார். அல்லேலூயா. சில பேருக்கு வார்த்தை, சில பேருக்கு அபிஷேகம், சில பேருக்கு ஜெபம். அல்லேலூயா. எதுல தேவன் உங்களை வைக்கிறாரோ அதுல எப்படி இருக்கணுமா? நம்ம வளர்ந்து பெருகணும், கனி கொடுக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி எழும்பி நின்றுக்குள்ள போங்க, எழும்பி நில்லுங்க. ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எலும்புகளுக்குள்ள, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எல்லாம் கண்களை மூடி. எலிசா ஆரம்பா இருப்பா. ஆண்டவரே, எல்லாரும் எலிசாவை அட்ரஸ் பண்ண விதமே ராஜாக்கள் புத்தகத்தில் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன், ஆனா அவனுடைய முடிவு மரித்து போனவனை உயிர்ப்பிக்க பண்ண ஒரு வல்லமை பெற்ற ஒரு ஊழியக்காரனை மாறினப்பா. ஆண்டவரே, அந்த தீர்க்கனின் எலும்பு ஒருத்தனை உயிர்ப்பிச்சிச்சு. அதே நேரத்தில் எலிசா எசேக்கியேல்ல தீர்க்கன எலும்புகளுக்குள்ள நீங்க அனுப்புனீங்கப்பா. இந்த நாள்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ள பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்க பந்தி விசாரிப்பில் இருக்கிறவர்கள் கூட ஆண்டவரே பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். தேவனை அறியாத புறச்சாதி அநேக பிள்ளைகளை இந்த பந்தயத்தில் அவர்களை ஓட வைக்கணும். அவர்கள் மூலம் அநேக ஜனங்கள் எழும்பணும். இதை எங்க வாஞ்ச ஆண்டவரே. ஏனோ தானே வந்து ஓடக்கூடாதப்பா, ஏனோ தானே எங்களுடைய ஓட்டத்தை நாங்க வீணடிச்சிடக்கூடாது. பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ
பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவை உம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ அதிசயமாய் பிரமிக்கத்தக்க அற்புதமாய் உருவாக்கினீ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா கடைசியாய் பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆமென் ஆண்டவர் ஆண்டவர் எலிசாவுக்கு இருந்த தாகம் எங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கட்டும் ஆண்டவரே எலிசா மறைஞ்சு போனாலும் அந்த தாக்கம் மறையல ஆண்டவரே எலிசா எத்தனையோ பல நூறு வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்தவன் மரிச்சவன் இன்றைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் இருந்துகிட்டே இருக்கப்பா திருச்சபைகளுக்குள்ள ஆண்டவர் எசேக்கியேல் மூலமா ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு ஆண்டவரே ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு தாக்கம் உண்டாக்கப்படணும் ஏதோ வந்து போகிற அனுபவம் இல்ல ஆண்டவரே ஆண்டவரே தாக்கம் உள்ள பிள்ளைகளா அனைவருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிள்ளைகளா இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மாறட்டும் ஆண்டவர் தேங்க்யூலா தேங்க்யூலா அனுதினமும் உமக்கே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஆண்டவரே வார்த்தையை பெற்ற எலிசா கிட்ட அநேக பேர் வந்தாங்க ஆண்டவரே எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருந்தாங்க வார்த்தையை பெற்ற எசேக்கியேலை கர்த்தர் அனுப்புனீங்கப்பா அனுப்பப்பட்ட இடத்துல பிரயோஜனமா இருந்தா ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள்ல எந்த கேட்டகரியில் எங்களை வச்சாலும் எசேக்கியேலோட பெரிய லெவல் எல்லாம் சரிப்பட்டு போன ஒரு தேசத்துல கூட எசேக்கியேல் பிரயோஜனம் எலிசாவுக்கு எதுவுமே இல்லாத போது எனக்கு இடத்துல உள்ள ஆவியின் வரத்தை கேட்டாப்பா ஆண்டவர் இன்னைக்கு திருச்சபைகள் அநேக இடத்துல ஆசீர்வாதம் கார் பங்களா இல்ல ஆண்டவரே இதோடைய காரில் ஆண்டவரே உமக்கு பிரியமானதா நாங்க வாழணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளதா வாழணும் ஆண்டவரே நாங்க மறைஞ்சாலும் எங்க மூலமா இருக்கிற தாக்கம் எப்போது இருந்துகிட்டே இருக்கணும் ஆண்டவரே எலிசா மறைஞ்சாலும் தாக்கம் இருக்கு ஆண்டவரே எசேக்கியேல் மறைஞ்சாலும் இன்னும் தாக்கம் இருக்கு ஸ்தேவான் மறைஞ்சாலும் இன்னும் தாக்கம் இருக்கு ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் மறைஞ்சாலும் இன்னும் தாக்கம் இருக்கு ஆண்டவரே நாங்க இங்க இருந்தாலும் சரி நாங்க மறைஞ்சாலும் சரி இந்த பூமியில தேவனுக்காக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற கூட்டத்தை இந்த கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக நாங்க ஆண்டவரே மரித்து போன இடத்துக்கு நாங்க போனாலும் மரித்தவ எங்க கிட்ட வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால ஒரு உயிர் மீட்சி ஒரு எழுப்புதல் காணப்பட ஆண்டவரே எங்களை நாங்க எப்போதும் ஓடி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க நாலு கூட்டத்தை ஆஸ்வதிங்க வந்த ஒரு பிள்ளைகளையும் ஆஸ்வதி அனுப்புங்க இந்த நாளில் ஒழித்து பொறுப்படுத்திக்கொண்டு எல்லா பிள்ளைகளும் உடைய காரம் கூட இருக்கட்டும் துதிக்க நம்ம எல்லாம் உமக்குரிய இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ சத்தியத்தை மறந்து விடாமல் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை சோஸ்திரி. கர்த்தரை சோஸ்திரி. ஆமேன் ஆமேன்.